இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் பணம். நம்மள நிறைய பேரு காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சா பணத்துக்காக தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பணத்தை தேடி ஓடுறீங்களா? இல்ல பணம் உங்களை தேடி ஓடி வருதான்னு. நிறைய பேரு என்னடா இவங்க இப்படி கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பணம் எப்படி நம்மள தேடி வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே உலகத்துல இருக்கிற 10% வெற்றியாளர்கள் பணத்துக்காக ஓடுறது கிடையாது. அவங்க பணத்தை அவங்க கிட்ட வர மாதிரி தான் செய்றாங்க. அந்த ரகசியம் தான் என்ன? அதை எப்படி நாம நம்மளோட வாழ்க்கையில அப்ளை பண்றது? இத பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப டீப்பா பேச போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பணம் வராததுக்கு உண்மையான காரணம் என்ன? முதலாவது காரணம் நமக்கு இருக்க தவறான மனநிலை. முதல்ல நாம ஏன் கஷ்டப்படுறோம்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு யோகமே இல்லை, என் தலைவிதி இவ்வளோதான் அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது. நம்மளோட மைண்ட் செட்டு தான் முதல் காரணம். அதாவது நம்மளோட தவறான மனநிலை இல்லாட்டி எண்ணங்கள்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுல இருந்து நம்ம மனசுல ஒரு விஷயத்த பதிய வச்சிருப்பாங்க. பணம் வந்தா பாவம் வந்துரும், பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க, பணம் என்ன மரத்துலயா காய்க்குது அப்படின்னு. இந்த மாதிரி பணத்தை பத்தி நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளோட ஆழ் மனசுல இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சில பேர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என்கிட்ட காசு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு, வர்ற காசு அப்படியே செலவாகுது அப்படின்னு. நீங்க இப்படி சொல்லும் போதெல்லாம் உங்களோட மூளைக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்க தெரியுமா? பணம் என்கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க எதை அதிகமா நம்புறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். சோ முதல்ல நான் ஏழை அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போடுங்க. உங்களோட தவறான மனநிலைய மாத்திக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது தான் பணமும் அதை ஈர்க்கிற விதியும். பணங்கிறது வெறும் பேப்பர் கிடையாதுங்க. அது ஒரு எனர்ஜி. ஒரு காந்தம் எப்படி இரும்ப இழுக்குமோ அது போல நம்மளோட எண்ணங்கள் பணத்தை இழுக்கும். இப்போ நீங்க ரொம்ப பயத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஐயோ அடுத்த மாசம் வாடகைக்கு என்ன பண்றது, கடன் எப்படி அடைக்கிறது, இப்படி பயத்துல இருக்கும்போது உங்ககிட்ட வர்ற வாய்ப்பு கூட பயந்து ஓடிடும். ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆனா அதே சமயம் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அமைதியா இருக்கும்போது உங்களோட மூளை புதுசு புதுசா யோசிக்கும். சரி, இந்த வழியில பணம் சம்பாதிக்கலாமே, இந்த செலவை குறைக்கலாமேன்னு தோணும். பணம் எப்பவுமே தைரியமானவங்க கிட்டயும் தெளிவா இருக்கிறவங்க கிட்டயும் தான் வந்து சேரும். அதனால பணமும் அதை ஈர்க்கிற விதியும் என்னன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளோட எண்ணங்கள் நல்ல விதமா இருந்தாதான் நம்ம கிட்ட பணமும் வந்து சேரும். ஸோ பணத்தை பத்தின அந்த நெகட்டிவான தாட்ஸை விட்டுட்டு நல்ல பாசிட்டிவான தாட்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. மூணாவதா ஒரு குட்டி கதை வந்து ஒண்ணு பார்க்க போறோம். ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தரோட பேர் வந்து ராஜு, இன்னொருத்தர் பேர் வந்து பாபு. ராஜு வந்து எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாராம். எனக்கு ஏன் கடவுள் காசு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆனா பாபு இருக்கார்ல, அப்படி இல்ல. அவர் என்ன நினைப்பாருன்னா, பணம் வர்றதுக்கு நான் என்ன என்னோட தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு யோசிப்பாராம். சோ ராஜு கிடைச்ச வேலைய ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த இன்னொரு நண்பர் இருக்காரு இல்லையா பாபு, அவர் வந்து அவரோட வேலையில புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு இதன் மூலமா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அதாவது அந்த புலம்பிக்கிட்டே இருப்பாரு இல்லையா அந்த ராஜுன்ற நண்பரு அதே இடத்துல புலம்பிட்டே இருந்திருக்காரு. ஆனா இந்த பாபுன்ற நண்பரு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த ரெண்டு பேர்ல என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு நண்பர் அந்த பணத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாரு. இன்னொரு நண்பர் வந்து தன்னோட உழைப்பையும் தகுதியையும் பார்த்தாரு. அதனால இந்த உழைப்பையும் தகுதியும் பார்த்த நண்பரு வாழ்க்கையில முன்னேறிட்டாரு. சோ இந்த பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த இந்த ராஜுன்ற நண்பரு அதே இடத்துல புலம்பிக்கிட்டே மத்தவங்கள பார்த்து புலம்பிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. சோ நீங்க தகுதியானவரா மாறிட்டா பணம் உங்களை தேடி வர்றதை தவிர வேற வழியே கிடையாது. அதாவது புலம்புறதை விட்டுட்டு செயல்ல இறங்குங்க. உங்களோட திறமைய காட்டுங்க. இப்போ நம்ம புலம்பிக்கிட்டே சோம்பேறித்தனமா இருந்தா அதே இடத்துல இருந்தபடியே இருக்க வேண்டியதுதான். எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில வரப்போறதே கிடையாது. எனக்கு ஏன் பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவே நம்ம செயல்ல இறங்கி நம்மளோட திறமைய காட்டும்போது நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமா முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். சோ அந்த திறமையால நம்மளோட செயலால நம்மளோட வாழ்க்கை நிச்சயமா வந்து முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம கிட்ட பணம் அதுவா தேடி வரும். ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, நம்ம சும்மா இருந்தா நம்ம கிட்ட பணம் தேடி வருமா என்ன?
நம்ம ஒரு செயலை செய்யும்போது, அதாவது ஒரு வேலையை செய்யும்போது நம்மளோட திறமைய வேலையா நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு அதுக்கான அங்கீகாரமா பணம் வந்து நம்ம கிட்ட சேரும். ஸோ நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு செயல்ல இறங்கி நம்மளோட திறமைய காட்டும்போது அதனோட பிரதிபலனா நமக்கு பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப அடுத்ததா 4வது பகுதி. இப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய 5 விதமான சூத்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்போ பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். பணக்காரனாக எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும். உங்ககிட்ட இப்போ பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஒரு வெற்றியாளன், என்னால சம்பாதிக்க முடியும்னு நம்புங்க ஃபர்ஸ்ட். 2வதா திறமைய வளர்த்துக்கோங்க. படிப்பு மட்டும் முக்கியம் இல்லைங்க. சமையல், தையல், யூடியூப், ஆன்லைன் பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு திறமை நிச்சயமா நம்ம எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் இல்லையா? அதுல நம்பர் 1ஆ வர முயற்சி பண்ணுங்க. திறமை இருந்தா காசு தானா வரும். 3வதா மதிப்பை உருவாக்குங்க. மத்தவங்களுக்கு நீங்க எப்படி உதவுறீங்கன்னு பாருங்க. நீங்க ஒரு நல்ல பொருளை வித்தாலோ இல்ல ஒரு நல்ல தகவலை சொன்னாலோ மக்கள் உங்களுக்கு பணம் தர தயங்க மாட்டாங்க. 4வதா தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. தினமும் சின்ன சின்ன முயற்சிகள் எடுங்க. கடல்ல வர அலை மாதிரி விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமா நீங்களும் வெற்றியை அடைவீங்க. 5வதா நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற ரூ. 1க்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வோடு இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த 5 விஷயங்களை வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா பணம் உங்களை தேடி வரும். நீங்க அந்த பணத்தை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. 5வதா உங்களுக்கான பயிற்சி. இன்னையில இருந்து இதை ஒரு பயிற்சியாவே செய்யுங்க. காலையில எழுந்ததும் பணம் என்ன தேடி வருது, நான் ஒரு மணி மேக்னெட்னு 10 தடவைக்கு சொல்லுங்க. தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கே உங்களுக்கு கிடைச்ச சின்ன பணத்துக்கு கூட மனசார நன்றி சொல்லுங்க. முக்கியமா மத்தவங்க கிட்ட உங்களோட கஷ்டத்தை புலம்புறத இன்னையில இருந்து நிறுத்திடுங்க. இந்த 3 விஷயத்தையும் தினமும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு சில பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸும் எமோஷனல் கனெக்டும் நான் சொல்றேன். நிறைய பேரு பணத்தை சேமிக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா பணத்தை வேலைக்கு வைக்க தெரியல. அதாவது ஒரு 100 ரூபாய பீரோல வச்சா அது 100 ரூபாயா தான் இருக்கும். ஆனா அத ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு பண்ணா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிசினஸ் கத்துக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு தையல் மிஷின் வாங்குறதுக்கோ அந்த பணத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்படி செய்யும்போது அது வந்து பணத்தை நமக்கு திருப்பி அள்ளி கொடுக்கும். பணத்துக்காக நீங்க வேலை செய்யறதை விட உங்களுக்காக பணம் வந்து வேலை செய்யும். அடுத்ததா பணம் வர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா சில தடைகள் வந்து வரும். சொந்தக்காரங்க கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா சின்னதா நஷ்டம் வரும். அந்த நேரத்துல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பின்வாங்கிடாதீங்க. ஒரு செடி வளரணும்னா அது மண்ணை தள்ளிக்கிட்டு வெளியே வரணும். அது போலதான் உங்களோட வளர்ச்சியும். அந்த தடைகளை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீட்டு வேலைகளுக்கு நடுவுல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அன்பான சகோதரிகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். குடும்பத்தை கவனிச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுடைய பொருளாதார சுதந்திரமும் முக்கியம். நீங்க கைமாத்து கேட்காம உங்க காசுல ஒரு பொருள் வாங்குறப்போ கிடைக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான செல்வம். சின்னதா ஏதாவது ஒரு சேமிப்பையோ இல்லாட்டி ஒரு கை தொழிலையோ இன்னைக்கே நீங்க ஆரம்பிங்க. அடுத்ததா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. கடவுள்கிட்டயோ இல்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ எனக்கு காசு கொடுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா அந்த காசை சம்பாதிக்க தேவையான புத்தியையும் தைரியத்தையும் கொடுன்னு கேளுங்க. நீங்க தெளிவா ஒரு தொகைய மனசுல நினைங்க. உதாரணத்துக்கு இந்த மாசம் எனக்கு இவ்ளோ பணம் வேணும் அப்படின்னு. அந்த தெளிவு இருந்தாலே அதுக்கான வழிகள் தானா பிறக்க ஆரம்பிக்கும். நாம இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெறும் பேச்சு கிடையாது. இது ஒரு வாழ்க்கை முறை. பணம் வராததுக்கு காரணம் உங்க அதிர்ஷ்டம் இல்ல, உங்களோட மனநிலை தான். அந்த மனநிலையை மாத்தி உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டாலே போதும். பணம் காந்த மாதிரி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த கையோட அப்படியே விட்டுடாதீங்க. நான் சொன்ன அந்த கண்ணாடி பயிற்சியை இப்போவே செஞ்சு பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பணம் என்ன தேடி வருது அப்படின்னு முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க ஆவலா இருக்கேன். நீங்க ஒரு சாதாரண இல்லத்தரசியா இருக்கலாம், இல்லைன்னா இப்பதான் வேலை தேடிட்டு இருக்கிற ஒருத்தரா இருக்கலாம். உங்களாலையும் சாதிக்க முடியும். உங்களை நீங்களே நம்புங்க. உங்களுக்காகவும் உங்களோட குடும்பத்துக்காகவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நேரம் இது.
இப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அப்பாடா! ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இனிமே பணம் தானா வந்து கொட்டும்னு மட்டும் நெனச்சிடாதீங்க. ஏன்னா, வெறும் கனவு மட்டும் உங்கள கோடீஸ்வரன் ஆக்காது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உங்களோட உழைப்பு தான் உங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போகும். நாம ரகசியத்த பத்தி பேசுனது எதுக்குன்னா, சரியான திசையில ஓடுறதுக்காக தான். ஆனா, ஓட வேண்டியது நீங்க தான். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா 2டே வழிதான். ஒண்ணு விதிய நெனச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. இன்னொன்னு அந்த விதிய நீங்களே மாத்தி எழுதுறது. நீங்க 2வது ரகமா இருந்தா, இன்னைக்கே இப்பவே உங்களோட வேலைய ஆரம்பிங்க. தூங்குறவன் கிட்ட பணம் வராது. தூங்காம ஓடுறவன் கிட்ட தான் பணம் தஞ்சம் புகும். மத்தவங்க உன்னால முடியாதுன்னு சொல்றப்போ, முடியும்னு செஞ்சு காட்டுறதுல இருக்கிற கெத்தே தனிதாங்க. அந்த கெத்த உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த கமெண்ட்ல உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, "ஐ வில் வின்" அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சோம்பேறித்தனத்த உதறி தள்ளுங்க. வெற்றிய நோக்கி பயணம் பண்ணுங்க. தைரியமா இருங்க. சாதிங்க. நன்றி. வணக்கம். இன்னும் நம்ம ஸ்ரீ ப்ரீஸ் பிரேயர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.